ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். பார்வை திறனை மேம்படுத்த, எலும்புகளை இரும்பு போல் மாற்ற, எஞ்சும் இளமையாக இருக்க 3 பொருளில் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை ராகி கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாளாவது ராகியை தோசையாவோ இல்லை ஏதாவது ஒரு கஞ்சி வகைகளாவோ உணவில் எடுத்துக்கிடும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசை செய்யும்போது கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் செய்யும்போது அதை தோலோடு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே அப்படியே கிடைக்கும். உளுந்து பெண்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. உளுந்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். சோர்வாக இருக்கிற சமயத்தில் உளுந்து செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை உளுந்தை அவிச்சு கூட சாப்பிட்லாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் மட்டும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக, நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு 4 to 5 ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. நல்ல இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கத வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு உளுந்தை இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கலாம். நீங்கள் மொத்தமாக மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கொஞ்சம் சுக்கு இருந்தாலும் சுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த 2 மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இதிலேருந்து 1 கப் அளவு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். மிச்ச மாவை இன்னொரு நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பு இல்லை எந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே அளவில் 8 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 1:8 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளாக இருக்கும். மாவு எதில் எடுக்கீங்களோ அதே இதில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி எதுவும் பிரிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே ரொம்ப தண்ணியாக இருந்தது இந்த பக்குவத்துக்கு வரும். இன்னும் கூட இது நல்லா இது போல் கொதித்து வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் கொதி வரணும். வறுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போல் கொதித்தாலே போதும். இந்த அளவு நல்ல கொதி வர ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக இந்த இடத்துல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு மாவுக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க.
நான் சேர்த்துருக்க இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். வெல்லத்தில் தூசி மண்ணெலாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கும். நல்லா இது போல் வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ரெகுலராக இதை எடுத்துக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்ல 1 கப் அளவுக்கு நிறச்சி கேரட் எடுத்துக்கிறேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட் நல்ல கலர் மாதிரி சுருண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நெய்யில் வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே உங்களுக்கு விருப்பமான பாதாம், முந்திரி, நட்ஸு எதுனாலுமே சேர்த்துக்கலாம். கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வெந்து வந்துடணும். ரொம்ப பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இது போல் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுக்குமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இது போல் வதங்கி வந்தாலே போதும். எப்பவும் ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்காம ரொம்ப வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி உளுந்து கஞ்சோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேண்டவே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க கேரட், தேங்காய் இதோட டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இனிப்பை கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கு பதிலாக உப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குடிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்க அளவு 5 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எஞ்சும் ஆரோக்கியமாக இருக்க, எஞ்சும் இளமையாக இருக்க தினமும் 1 கப் சாப்பிட்டாலே போதும். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.